character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 12th standard economics students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம், நேஷ்னல் இன்கம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம டுடே பார்க்க போகிறது as a personal income. ஓகே, தனிநபர் வருமானம். A personal income is a total income received by individuals of a country from all sources before payment of direct taxes in a year. ஓகே, டைரக்ட் டாக்ஸஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்களுடைய மாத வருமானம். ஓகே, டாக்ஸஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடியான வருமானம், அதுதான் வந்து நம்ம பர்சனல் இன்கம் சொல்கிறோம். ஸோ பர்சனல் இன்கம் இஸ் அ டோட்டல் இன்கம். நோட் பண்ணுங்கள், பர்சனல் இன்கம் இஸ் அ டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல் ஆஃப் ஏ கண்ட்ரி. எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அதோடைய இண்டிவிஜுவல் அஸ் அ பர்சனல், அஸ் எ தனிநபருடைய டோட்டல் இன்கம். இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, சார் பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது ஒட்டுமொத்த அவங்களுடைய மாத வருமானம் எந்த ஒரு சோர்ஸ்னாலும் இருக்கலாம். ஓகே, அவங்க பிஸ்னஸ் செக்ஷன்லேருந்து எடுக்கலாம், இல்லாட்டா ஒரு ஜாப் போய் பண்ணலாம், இல்லாட்டா ஒரு ஷாப் வச்சு பண்ணலாம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், எந்த ஒரு சோர்ஸஸாக இருந்தாலும், எந்த வழியிலேருந்து அவங்க ஏர்ன் பண்ண இன்கம், ஒட்டுமொத்தமான அவங்களோட இன்கம். ஓகே, ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் we call that disposable income. அது நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் we call that as a personal income. Okay, so that a personal income is never equal to national income. Okay, note that point, never equal to national income, because ஏன்னா a formula include the transfer payments. நம்ம நேஷனல் இன்கம், பர்சனல் இன்கத்தில் எது ஆட் ஆகும்? டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். வாட்ஸ் மீன் பை டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்? மாற்று வருவாய்னா சப்சிடிஸ், மானியங்கள்லாம் வருது இல்லையா, சப்சிடிஸ், பென்ஷன், அதெல்லாமே வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆகும். அது வந்து எதில் ஆட் ஆகும்? நேஷனல் இன்கத்தில் ஆட் ஆகும். தட் மீன் பர்சனல் இன்கத்தில் ஆட் ஆகும். அது வந்து எதில் ஆட் ஆகாது? நேஷனல் இன்கத்தில் ஆட் ஆகாது. அதனால தான் பர்சனல் இன்கமும் நேஷனல் இன்கமும் இஸ் நாட் ஏ சேம்னு சொல்கிறாங்க. ஓகே, so that சொல்கிறாங்க பாருங்க, the personal income is never equal to national income because the former include the transfer payment whereas they are not included in the national income. Transfer payment எதில் ஆட் ஆகாது? national income ஆட் ஆகாது. Personal income is derived from national income by deducting the undistributed corporate profits and the employees' contribution to social security schemes and adding the transfer payment. Okay, so national income also, the personal income also, the national income தான் personal income derive ஆகுது. ஆனால் எது நான் டிடக்டிங், எது ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா, அன்டிஸ்பியூட்டட் கார்பரேட்ஸ் உடைய ப்ராஃபிட்ஸ், எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் சர்வீசஸ் அண்ட் தட் ஆடிங் த ட்ரான்ஸ்ஃபர், எது ஆட் ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஓகே, த பர்சனல் இன்கம் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம். எதெல்லாம் மைனஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் வந்து இதில் வந்து டிடக்ட் ஆகுதுன்னா, சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்ஸ். எது ப்ளஸ் ஆகுதுன்னா, பர்சனல் இன்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு ப்ளஸ் ஆகுது. ஓகே, அப்போ சோஷியல் செக்யூரிட்டி எல்லாம் இதில் ஆட் ஆகாது. எதில்? பர்சனல் இன்கத்தில். சோஷியல் செக்யூரிட்டி அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மந்த்லி இன்கம் ஏர்ன் பண்ணுவாங்க, அதே டைம் சைட் பை சைடு அவங்க சோஷியல் சர்வீசஸ் ஏதாவது பண்ணுவாங்க. ஓகே, சோஷியல் சர்வீஸ் மூலிமா அவங்களுக்கு எந்த இன்கமும் வராது. ஓகே, ஸோ அதனால் அது பர்சனல் இன்கத்தில் அது ஆட் ஆகாது.
ஓகே. ஆனால் அதே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் அவங்க அந்த ஜாபு கூடவே அவங்க ஃபார்மராகவும் இருக்கிறாருன்னா அந்த ஃபார்மருக்கான சப்சிடிஸ் எதாவது வருதுன்னா அது வந்து அவருடைய பர்சனல் இன்கத்தில் தனி அவருடைய மாத வருமானத்தில் அந்த அவருடைய இன்கத்தில் அதை ஆட் ஆகும். எது ஆட் ஆகாதுன்னா as a social security contribution and undistributed corporate ப்ராஃபிட்னா அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, எதுக்குமே லேண்டுக்கு ரெண்ட்டு லேபருக்கு வேஜஸ் எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் அதுவும் வந்து அவருடைய இன்கத்தில் அது ஆட் ஆகாது. ஓகே. அவருக்குன்னு ரெசிடியூ ஒரு பிஸ்னஸ் செக்ஷன்ஸ் பர்சன் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒட்டுமொத்தமாக வருமானம் வருதுன்னா அது ஒட்டுமொத்தமாக அவருடைய வருமானமாக இருக்காது. அதெல்லாம் எதுலெல்லாம் வந்து டிடக்ட் பண்ணணும், லேண்டுக்கான ரெண்ட்டு கொடுக்கணும், லேபருக்கான வேஜஸ் கொடுக்கணும், கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். தென் ஆஃப்டர் ஹேவ் த ரெசிடுவல், தட் ரெசிடுவல் ஹேஸ் த ப்ராஃபிட் இல்லையா? ஸோ அப்போ ப்ராஃபிட்டும் அதில் ஆட் ஆகாது. ஓகே. எது ப்ளஸ் ஆகும்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஓகே. திஸ் இஸ் அ பர்சனல் இன்கம். ஓகே. நெக்ஸ்ட் topic we going to see as a disposable income. செலவிடக்கூடிய. வாட்ஸ் மீன் பை டிஸ்போசபிள்னா நம்ம பர்சனல் இன்கம் இப்போ பார்த்தோம் இல்லையா, அது என்னன்னா பிஃபோர் பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் அஸ் அ டேக்ஸ் கட்டுற பர்சனாக இருக்கிறாரு. ஓகே. ஒரு 5 lakhs மேலே ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் அவர் டேக்ஸ் கட்ட முடியும். அதுக்கு 0 to 5 lakhs வந்து அவங்க டேக்ஸ் கிடையாது இல்லையா? அந்த 5 lakhsக்கு மேலே அவர் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக அவர் டேக்ஸ் கட்டணும். அப்போ அந்த டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடியான இன்கம் அவர் டேக்ஸ் இன்னும் கட்டலை, அது வந்து பர்சனல் இன்கம். அவர் டேக்ஸ் கட்டிட்டாரு 10%, 15%, 20% வெதர் இட் இஸ் அவர் கட்டிட்டாருன்னா அது ரிமைனிங் இன்கம் இருக்கு இல்லையா, டேக்ஸ் போக ரிமைனிங் இருக்கிற இன்கம் இஸ் கால்ட் as disposable income. ஓகே. disposable income is also known as disposable personal income. Okay. disposable personal income. It is it's not பண்ணுங்கம்மா, it is individual's income after the payment of income tax. Okay. Before the payment of income tax or direct tax we call as personal income. After the payment of direct tax or the income tax we call as disposable income. Okay. This is amount available for household for consumption. இந்த அமௌண்ட்டை அவர் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே. ஏன்னா டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டாரு, அந்த அமௌண்ட்டை அவருடைய ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷனுக்கு அவர் எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் ஃபார் கன்சம்ஷன். ஓகே. இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருமா, டிஸ்போசபிள் இன்கம் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். As the entire disposable income is not spent on consumption. Note that point. அவருடைய என்டையர் இன்கம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, இங்கே அவர் டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணிட்டாரு, டைரக்ட் டேக்ஸ் we call the income tax பே பண்ணிட்டாரு. அப்போ ரிமைனிங் அவருடைய இன்கம் இருக்குது. அப்போ அந்த இன்கம் ஃபுல்லாக அவர் கன்சம்ஷன் சொல்லிட்டேன் இல்லையா, அவருடைய இவர் என்ன வேணால் பண்ணிக்கலாம். as a கன்சம்ஷன் பர்பஸ்க்கு அவர் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அஸ் க்ரோசரிக்கு அவருடைய ரைஸ் வாங்கிறதுக்கு, க்ரோசரி ஐட்டம்ஸு, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷன்ஸ்க்கு, அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பெட்ரோல் எது வேணாலும் இருக்கட்டும். ஓகே. அவங்களுடைய லெவிஷியஸ்க்காக ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டுக்காக சினிமாவோ ஏதோ சம்திங் அவங்க நிறைய இன்கம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த தான் அவங்களுடைய கன்சம்ஷன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே என்ன ஒரு பாயிண்ட் விட்றாங்க பாரு, அஸ் என்டையர் டிஸ்போசபிள் இன்கம் இஸ் நாட் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன். அவருடைய என்டையர் இன்கமும் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், கன்சம்ஷனுக்கும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அப்போ கன்சம்ஷன் போக ரிமைனிங் எதுனா சேவிங், கன்சம்ஷன் போக சேவிங் இருக்குது. ஓகே. ஸோ தட் இஸ் டிஸ்போசபிள் இன்கம். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பர் கேபிட்டா இன்கம். ஓகே. பர்சனல் இன்கம் பார்த்துட்டோம், டிஸ்போசபிள் இன்கம் பார்த்துட்டோம். திஸ் இஸ் அ பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம், ஆவரேஜ் இன்கம் ஆஃப் ஏ இண்டிவிஜுவல். ஓகே. The average income of a person of a country in a particular year is called as a per capita income. அப்போ ஆவரேஜ். ஓகே. ஒரு தோராயமாக அவங்களுடைய இன்கம் ஒரு மந்த் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும், ஒரு மந்த் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ரேஞ்சஸ் எல்லாம் அது மாறிகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்கள ஆவரேஜ் இன்கம். ஓகே. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பர் கேபிட்டா இன்கம் சொல்கிறோம். பர் கேபிட்டா இன்கம் இஸ் அப்டைன் பை, எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ணுறோன்னா டிவைடிங் த நேஷனல் இன்கம் பை. ஸோ அப்போ ஒரு கண்ட்ரியுடைய பர் கேபிட்டா இன்கம் தலா வருமானம் ஆவரேஜ் இன்கம் ஆஃப் ஏ கண்ட்ரி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா as a population of that country, dividing the personal national income by dividing the population. அவங்களோட பாப்புலேஷனை வந்து நேஷனல் இன்கமில் வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பர் கேபிட்டா இன்கம் கிடைச்சிடும். ஓகே. ஸோ the per capita income is obtained by dividing the national income by the population. இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருமா, it's a per capita income. ஓகே.
So per capita income, national income. Okay, national income by population of a country. Population of a country. எந்த ஒரு country உடைய per capita income இப்படி தான் வந்து நம்ம calculate பண்ணுவோம். Okay, per capita income by equal to national income by the population of a country. Okay, this is a per capita income. Note பண்ணிக்கோங்கம்மா. Next we are going to see that real income. Okay, நம்ம ஆல்ரெடி நம்ம 11th standard பார்த்திருப்போம் nominal income as a real income. Nominal income is money value. Okay, it's like a price value. So real income is what the purchasing power of the people. அப்ப money as a money value is called as a nominal income, and the real income means the purchasing power. அப்ப நம்ம nominal income னா மணின்னு சொல்லிட்டோம். மணினாலே அங்க பிரைஸ் மென்ஷன் பண்றது as a price as well as money. அப்ப அந்த மணிக்கு மக்களுடைய purchasing power நம்ம எதை சொல்றதா வந்து என்ன real income. Okay, so nominal income is national income expressed in terms of general price level. Note that general price level in a particular year. In other words, real income பத்தி சொல்றாங்கமா. Real income is a buying power. Buying power is a purchasing power. Purchasing power மக்களுடைய வாங்கும் தன்மையை பொறுத்து இருக்குது. As a price level is called a nominal income. As a purchasing power we call the real income. Okay, purchasing power of nominal income. National income is a final value. National income னா நம்ம என்னன்னு சொல்றோம்? இங்க நம்மளுடைய national income சொல்றாங்க பாரு. National income is a final value of goods and services produced by income produced by a country by a year of time னு சொல்றாங்க. அதான் national income is a final value of goods and services produced. எல்லாமே என்ன டேர்ம்ல தான் நமக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். நமக்கு goods and services னு சொன்னா கூட அது எல்லாமே aspect of money. Okay, at the current prices, but it does not indicate the real state. Okay, current prices தான் சொல்லுது அவசரம். அது real country உடைய state நமக்கு சொல்லல. The real incomes derived as follows: a real income at a constant price equal to a real income. Okay, sorry, national income at a current prices equal to by divided by P1 equal to that mean by bar P0. அப்ப P1 என்னன்னு சொல்றாங்க பாருமா. P1 is that price index during current year. Okay, price index during the current year as a P0 equal to the doing the base year. Base na ஒரு 5 இயர்ஸ்ல நமக்கு எது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான இயரோ நம்ம அதை தான் வந்து பேஸ் லெவலாக வச்சுக்கோம். அப்போ பேஸ் இயர். அப்போ P0 இஸ் அ பேஸ் இயர், P1 இஸ் அ ப்ரைஸ் இண்டெக்ஸ். தட் மீன் கரண்ட் இயர். அப்போ கரண்ட் இயருக்கும் பேஸ் இயருக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷனை மென்ஷன் பண்ணுறது. ஓகே, திஸ் இஸ் அ ரியல் இன்கம். நெக்ஸ்ட் ஜிடிபி டிப்ளேட்டர். ஜிடிபி டிப்ளேட்டர். இப்போ ரியல் இன்கம் நான் நாமினல் இன்கம் சொல்கிறேன், அதை நம்ம டிவைட் பண்ணுறதா நம்மளுக்கு ஜிடிபி டிப்ளேட்டர். ஜிடிபி டிப்ளேட்டர் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் இண்டெக்ஸ். In the price changes of goods and services include the GDP. It is a price index. GDP is a price index which is calculated by dividing the nominal GDP in a given year by the real GDP. Okay, same year. Okay, 1 year la as a GDP value வந்து நம்ம நாமினல் இன்கத்தாலையும் ரியல் இன்கத்தாலையும் நாமினல் GDP டிவைடட் பை ரியல் GDP இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜிடிபி டிப்ளேட்டர் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மல்டிப்ளைங் த 100 நோட் பண்ணிக்கோங்கம்மா. மல்டிப்ளைங் பை த 100. அப்போ ஜிடிபி டிப்ளேட்டர் இஸ் நாமினல் ஜிடிபி. நாமினல்னாலே மணி வேல்யூ as a real value. That mean real GDP na real price value. That mean purchasing value multiplying by the 100. This is a GDP deflator. அப்படியே one time பார்த்துக்கோங்கம்மா. Next Pama, methods of measuring the national income. What are the methods? National income நம்ம என்னென்ன மெத்தட்ல வந்து மெஷர் பண்றோம், எப்படி வந்து அளவிடுறோம். ஓகே, நம்ம நேஷனல் இன்கம்னால என்னன்னு சொல்லிட்டோம், as a goods and services final value, as a especially money value, final money value of all goods and services சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ அதை நம்ம மெஷர் பண்ணுறோம். To measure the all value of final value of goods, that mean to measure the all total value of goods and services, especially money value நம்ம மெஷர் பண்ணுறோன்னு சொல்லியா. What the measure, அப்போ என்னென்ன மெத்தடில் வந்து அதை மெஷர் பண்ணுவாங்க, அளவிடுவாங்க, கணக்கிடுவாங்க. We have the 3 method. Okay, 10th standard நம்ம பார்த்துருப்போம். Okay, as a product method, income method and expenditure method. What's the product method or the production of a country during a year we calculated. Okay, what the ஒட்டுமொத்தமான country உடைய ஒட்டுமொத்தமான production calculate பண்றது வந்து product method. அப்போ ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற, அதாவது கண்ட்ரி ஸ்பெண்ட் பண்ணுற இன்கத்தை நம்ம மெஷர் பண்ணுறது வந்து இன்கம் மெத்தட். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்கம் ஸ்பெண்டிங் இல்லை, இன்கம் ஏர்னிங்.
earning of income is called the income method. The spending we also call the expenditure. Government today expenditures measure பண்ணது நமக்கு expenditure method. அப்ப நம்ம 3 methods of calculating the national income. What the methods mean? The product method, the income method and the expenditure method. வாங்க பார்க்கலாம். Okay. The methods of measuring national income. All goods and services produced in the country must be counted. எல்லாமே கவுண்ட் ஆகாண்ட கன்வெர்ட்டட் அகேன்ஸ்ட் த மணி வேல்யூ. எல்லாத்தையும் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க? மணி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணுவாங்க டூரிங் எ இயர் நாட் தட் பாயிண்ட் எ இயர். Thus, whatever is produced, either used for consumption or for saving, whatever, so consumption purpose இருந்தாலும் சரி, saving purpose இருந்தாலும் சரி, எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஓகே, அது மணி வேல்யூவை தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, so thus the national output can be computed at any 3 level. அப்ப 3 லெவல்ல தான் அடங்குது. அப்ப என்னன்னா production, income and expenditure. So accordingly there are 3 methods. அப்ப இந்த aspectல நம்ம பார்த்தோம்னா the 3 methods. Okay, that a production used to measure the national income. The first one we call the production method. அதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, value added method. Note that point ma, production or value added method. The second one is the income method. Is nothing but factor earning method. What is the factor earning? We have the 4 factors of production: land, labor, capital and organization. We call the entrepreneur. Okay, so by land we call the rent, labor we call the wages of salaries, and capital we call the interest, and entrepreneur we have the profit. அப்ப factor earning எல்லாமே என்ன earn பண்றாங்க? income earn பண்றாங்க. அப்ப income method we call the factor earning method. The last but not least, expenditure method. அப்ப income earn பண்றதால நம்ம என்ன பண்றோம்? spend பண்றோம். spending we call the expenditure method. Okay, இந்த 3 method one time பாத்துக்கோங்கமா. So and if this method are done correctly, இந்த method நம்ம perfectா பண்ணனா, if this method are done correctly, the following equation must hold. இந்த equation நமக்கு கிடைக்கும். அப்ப output எது மூலமா வந்தது? production. எல்லாம் production பண்ணது மூலமா தான் நமக்கு output கிடைக்குது. ஓகே, அந்த அவுட்புட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அது இன்கமா நமக்கு கிடைக்குது. இன்கம் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றோம்? எக்ஸ்பெண்டிச்சரா ஸ்பெண்ட் பண்றோம். ஓகே, so output, income, expenditure. The output we call the production method, income we call the income method, expenditure we call the expenditure method. ஓகே, ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அப்படி இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருமா. So that GDP by sum, அது summing the gross total value of spending, that mean expenditure, factor income, that mean income, that mean output, production. அப்ப நமக்கு இப்படி கொடுத்திருக்காங்க, production, GDP, value of output, GDP in the factor incomes, GDP in the expenditures. Okay, reversible கொடுத்திருக்காங்க. அப்ப expenditure is a consumption, nothing but expenditure is nothing but is a consumption. அப்ப government spending, investment spending, a changes in value of stocks அடங்கும், export இருக்கும், minus import as equal to GDP as a known as a aggregate demand. இது எல்லாமே எதில் அடங்கும்னா as a GDP expenditure. Next, GDP factor income, income from the people in jobs. எப்படி எல்லாம் earn பண்றாங்க? job as a self employment மூலமா பண்றாங்க, அவங்க சுய வேலை வாய்ப்பு மூலமா பண்றாங்க. அப்ப நம்ம இது இன்கமா, அதாவது ஜாப் மூலமா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்தாலும் சரி, எப்படி வரும்னா வேஜஸ் அண்ட் சேலரிஸ். இன்கம் எப்படி எல்லாம் earn பண்ணுவோம்? வேஜஸா இருக்கும், இல்ல சேலரிஸா இருக்கும். as a profit, as an entrepreneur na as a profit ஆ வரும். profit by the private sector businesses. private sector businesses எல்லாமே என்னவா தான் இருக்கும்? இன்கமா தான் இருக்கும். as a rent, இப்போ யாராவது நிறைய ஃபீல்டு வச்சிருக்காங்க, நிலம் நிறைய வச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க கிட்ட அதை குத்தகைக்கு விட்டுருக்காங்க, ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க, இல்லாட்டா நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க, அதை ரெண்டலுக்கு விட்டுருக்காங்கன்னா as a rent, அதுவும் நம்மளுக்கு இன்கம் தான். ஓகே, as a rent income from the ownership of land. அவங்களுடைய ஓனராக இருந்தால், லேண்டுடைய ஓனராக இருந்தால் அவருக்கு என்ன வரும்னா ரெண்ட் வரும். அப்போ ரெண்ட்டு, profits, wages or salaries is all those as a factor income. Next, value of output as a production சொன்னலையா, அப்போ value added method சொன்னலையாங்க, as a each of the main economic sectors. main economic sectorனாலே நம்ம எந்தெந்த செக்டர்ஸ் மூலமா ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்? primary sector we call the agriculture, second we call the industries. Okay, as a manufacturing, as a quaternary we call the services sector. services இதெல்லாம் வந்து trading,
ட்ரைனிங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே அடங்கிடும். அப்போ இது மூலிமா ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லாமே வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அவுட்புட். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பாருங்கம்மா. நெக்ஸ்ட் பாருமா, this is because the three methods are circular in nature. It begin the production through the recruitment வேலைக்கு ஆள் அமர்த்துறது as a factor production, generating income, அது மூலமாக இன்கம் earn பண்ணுறாங்க, as a going income as a factors of production. ஓகே, அப்போ ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கும். ப்ரொடக்ஷன் பண்ணனா நிறைய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க நிறைய வேலைக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. அப்போ அவங்க ஆள் எடுக்கிறாங்கன்னா அது ஃபேக்டர்ஸாக வரும். அந்த ஃபேக்டர்ஸ்க்கு அவங்களோட இன்கத்தை கொடுக்குறாங்க. மறுபடியும் அவங்க அந்த ஃபேக்டர்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதான் ஃபர்ஸ்ட் லெஸ்ஸில் பார்த்துருப்போம் நம்ம 2 செக்டார் மாடல் 3 செக்டார் மாடல். அதுதான் அது as a factor of production மறுபடியும் அவங்களுக்கு இன்கமாகவே வருது. This is a circular in nature. Circular, அதான் circular flow of income பார்த்தோம் இல்லையா? as a household. ஓகே, household as a firm. ஓகே, household வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் போகுது, ஃபார்ம்லேருந்து அவங்களுக்கு இன்கம் வருது. மறுபடியும் அந்த இன்கத்தை மறுபடியும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதே இன்கத்தை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்ஸ் அண்ட் அதாவது வேஜஸ் தட் மீன் இன்கமாக வருதுன்னு சொல்லி அப்போ அந்த சர்வீசஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்கம் வருது. ஐ மீன் தட் மீன் ஹவுஸ் ஹோல்ட், அதை ஃபர்ஸ்ட் லெஸ்ஸில் பார்த்துருப்போம் ஃபார்ம்ஸு. அப்போ இங்கேருந்து வந்து லேபர் போகிறாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, ரெண்ட்டு தட் மீன் லேண்டு போகுது. அப்போ அதுக்கான இன்கம் வந்து மறுபடியும் இங்கே வருது. அந்த இன்கத்தை மறுபடியும் இங்கே கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாங்குறாங்க. அப்போ இந்த சர்க்குலர் இன் நேச்சர், அதுதான் இந்த மூணுமே என்னவாக இருக்கும், சர்க்குலர் இன் நேச்சர். அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. இப்போ நம்ம டீட்டெயில்டாக ப்ராடக்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஓகே, so product method பாருங்க. first method we call the product method as value added method. okay, product method measure the output of the country. ஒரு country உடைய output நம்ம pressure that we measure பண்றதா நம்ம என்ன சொல்றோம், product method. it also called the inventory method. இன்னொரு பேரு inventory method. under this method the gross value of output from the different sectors. அப்போ gross value total value of output, gross value mean the total value of output. அது எந்த செக்டார்ஸ் வேறுனாலும் இருக்கலாம். as a primary sector சொல்கிற அக்ரிகல்ச்சர் ஆகட்டும், செகண்டரி செக்டர்னு சொல்கிற இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெரிட்டரி செக்டர்னு சொல்கிற ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆகட்டும், எக்ஸட்ரா. அப்போ ஒட்டுமொத்தமான ப்ரொடக்ஷன் எல்லாமே எதில் அடங்குனா the product method is obtained from the entire economy. economy is nothing but is a country. என்டையர் கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற அதை பிரைமரி செக்டர் ஆகட்டும், செகண்டரி செக்டர் ஆகட்டும், டெரிட்டரி செக்டர் ஆகட்டும், ஒட்டுமொத்தமாக பண்ணுற ப்ரொடக்ஷன் தட் மீன் கிராஸ் வேல்யூ ஆஃப் ப்ரொடக்ஷன் வி கால் த ப்ராடக்ட் மெத்தட். ஓகே, டூரிங் எ இயர் இட்ஸ் த மெயின் பாயிண்ட். ஓகே, டூரிங் எ இயர் அஸ் அ பர்டிகுலர் இயரில் the value obtained actually the GNP gross national product at a market prices. எப்படி நம்ம அதை கால்குலேட் பண்ணோம், GNP gross national product, gross national product. okay, national product and also we call the prices as a market prices க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம். as a இதில் என்ன கேர் பண்ணா சன்னே டேக் கேர்ஃபுல், என்ன கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணால் taken to avoid the double counting. அதை டபுள் கவுண்டிங்கை நம்ம அவாய்ட் பண்ணோம். as a double counting is nothing but டபுள் இடத்துல கவுண்ட் ஆகுது. இப்போ நம்ம ப்ராடக்ட் மெத்தட்னு சொல்கிறோம். அப்போ ப்ராடக்ட் மெத்தட்னா நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ கார் கம்பெனி. கார்னா அந்த வீல் ஆக்சசரிஸ் எல்லாம் ஒரு இடத்துல அது அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல அது கவுண்டிங் ஆகிடும். மறுபடியும் இங்கே அதை ஒட்டுமொத்தமாக காராக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு கவுண்டிங் ஆகும். அப்ஸ் அ டபுள் கவுண்டிங். ரா மெட்டீரியல்ஸ் செமி ப்ரொடியூஸ்டு குட்ஸாக இருக்கும் போது ஒரு இடத்துல கால்குலேட் ஆகிடும். அதே ப்ரொடக்ஷன் செக்டார் வரும்போது அந்த இடத்துல கால்குலேட் ஆகிடும். அப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும், டபுள் கவுண்டிங்கை அவாய்ட் பண்ணணும். ஸோ அங்கே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசரம். அப்போ டோட்டல் வேல்யூ ஆஃப் as a gross value of all goods in that mean primary sector, secondary sector, tertiary sector is nothing but is agriculture, industry and the trade and the commerce. அப்போ ஒட்டுமொத்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே மணி வேல்யூ, அதை நோட் பண்ணணும். மணி வேல்யூவாக இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒட்டுமொத்தமாக ஒரு கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது ப்ரொடியூஸ் பை எக்கனாமின்னா அங்கே கண்ட்ரி as a economy. அப்போ 1 இயரில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராடக்ட் மெத்தட். ஓகே, the value of the final products derived by அப்போ value of final product எப்படி பண்ணுறோம், summation of all value ordered in the productive process. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அந்த ப்ரொடக்ஷனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும் அது இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணுறோம். டு அவாய்ட் டபுள் கவுண்டிங் எய்தர் வேல்யூ ஆஃப் த ஃபைனல் அவுட்புட் ஷுட் பி டேக்கன். ஃபைனலாக அந்த கூட்ஸ் வந்து டபுள் கவுண்டிங் அவாய்ட் பண்ணணும், நம்ம இங்கே சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ ஃபைனல் அவுட்புட் வந்தால் மட்டும்தான் அதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஷுட் பி டேக்கன் இன்டு estimation
எஸ்டிமேட் த ஜிஎன்பி. அதை நம்ம அதை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அஸ் அ ஃபைனல் வேல்யூ ஆஃப் மார்க்கெட் வேல்யூக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம ஜிஎன்பியில் ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த வேல்யூஸ் ஆடட் ஷுட் பி டேக்கன். ஓகே, ஸோ ஒரு சிலது நம்ம அதை வேல்யூ ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ சம் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆடட் ஷுட் பி டேக்கன். இன் இந்தியா த கிராஸ் வேல்யூ ஆஃப் ஃபார்ம் அவுட்புட் இஸ் அப்டைன்ட் as follows. நம்ம த ஃபார்ம் தட் மீன் ஃபார்ம் ப்ராடக்ட்டை நம்ம கீழே மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். output farm na agriculture output நம்ம கீழே agriculture output பாருமா. the total production of நம்ம that mean national level எத்தனை agriculture goods உடைய commodity மட்டும் தான் எடுத்துக்கறோம்னா 64 agriculture commodity is estimated. total production நம்ம எத்தனை agriculture goods மட்டும் தான் எடுத்துக்கறோம்னா 64. the output of each crop is measured by multiplying the area. ஓகே, ஏரியா வந்து அதாவது எவ்வளோ கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த ஏரியா வந்து நம்ம the சொன்ன கல்டிவேஷன் by the average yield. தட் மீன் ஆவரேஜாக பர் ஹெக்டாருக்கு எவ்வளோ ஈல்டு பண்ணுறோமோ அதை வந்து எதால் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா தட் மீன் அந்த ஏரியாவோட சைஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் த டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஈச் கமாடிட்டி வேல்யூட் இன் த மார்க்கெட் ப்ரைஸஸ். ஒரு கூட்ஸ் நம்ம எந்த ஆஸ்பெக்டில் தான் எடுத்துக்கிறோன்னா அஸ் அ மார்க்கெட் ப்ரைஸஸ். The third one, the aggregate value of the total output of 64 commodity taken to measure the gross value. Okay, gross value of என்ன goods தான் நம்ம எடுத்துக்கிறோம்னா agriculture output. அதாவது agriculture outputக்கு ஒரு ரேஷியோ இருக்கும், இண்டஸ்ட்ரி அவுட்புட்டுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். அப்போ நம்ம எல்லாமே இந்த 64 commodity நம்ம எந்த ரேஷியோவில் தான் எடுத்துக்கிறோம், அக்ரிகல்ச்சர் வேல்யூவில் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஓகே, take and measure the gross value of agriculture output. Next, the net value of agricultural output is measured by the making a deduction for the cost of seed. எதெல்லாம் டிடக்ஷன் பண்ணுறோம், நெட் வேல்யூ. அப்போ டோட்டல் வேல்யூனா ஒட்டுமொத்தமாக என்னென்னலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ ஒட்டுமொத்தமான வேல்யூ, அதில் ஒட்டுமொத்தமாக ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே அதில் அடங்கிடும். ஆனால் நெட் வேல்யூ நிகர அதாவது தட் மீன் ஜிஎன்பினா ஒட்டுமொத்தமாக கிராஸ் வேல்யூனா நம்ம ஒட்டுமொத்தமாக பண்ணுறது. நெட் வேல்யூனா டியர் அண்ட் வியர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது வந்து நெட் வேல்யூ. அப்போ நெட் வேல்யூ நம்ம எப்படி டிடக்ட் பண்ணனா, காஸ்ட் ஆஃப் சீடுக்கான காஸ்ட்டு, மேன்யூஸ் உரங்கள் தட் மீன் ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் வாங்கின அதனுடைய அமௌண்ட்டு, த மேன்யூஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு த மார்க்கெட் சார்ஜஸ் மார்க்கெட்டுக்கான சார்ஜஸ், ரிப்பேர் அண்டு டெப்ரிசியேஷன் ஃப்ரம் த கிராஸ் வேல்யூலேருந்து காஸ்ட் ஆஃப் சீட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறோம், மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ்க்கான அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறோம், மார்க்கெட் சார்ஜஸை ரெடியூஸ் பண்ணுறோம், ரிப்பேருக்கான டெப்ரிசியேஷன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூ கால் த நெட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் similarly the gross value of the output அதே போல animal husbandry, forestry, fishery, mining, factory establishment are obtained by the multiplying their estimate. அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து ப்ரொடக்ஷனையும் அதாவது 1 ஏக்கருக்கு ப்ரொடக்ஷன் பண்ணதையும் அந்த ஒட்டுமொத்தமான சோயிங் ஏரியாஸையும் அதாவது கல்டிவேட் பண்ண ஏரியாஸையும் மல்டிப்ளை பண்ண வரும் இல்லையா, அதே போல் அஸ் மல்டிப்ளைங் their estimates of total production with the market prices. டோட்டல் ப்ரொடக்ஷன் எதை வச்சு நம்ம இது மல்டிப்ளை பண்ணுறோம்னா மார்க்கெட் ப்ரைஸஸ். நெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட் இன் திஸ் செக்டார். அப்போ டோட்டல் வேல்யூ சொல்லிட்டோம். நெட் வேல்யூ வந்து எதெல்லாம் டிப்ரிசியேஷன் பண்ணுறேன்னா derived by making the deduction of cost of materials. அதாவது ரா மெட்டீரியல் வாங்கின காஸ்ட்டு, யூஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதான் ரா மெட்டீரியல். அஸ் அ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்னா ப்ரொடக்ஷனுக்கு என்னென்னலாம் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அது, அண்ட் டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் எக்ஸெட்ரா ஃப்ரம் த கிராஸ் வேல்யூ. அப்போ கிராஸ் வேல்யூலேருந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸும் டெப்ரிசியேஷன் ஃபுல்லாக நம்ம ரெடியூஸ் பண்ணனா நெட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, next net value of each sector is measured in this way indicate the net contribution of the sector of national income. அப்ப net contribution ஒட்டுமொத்த உண்மையான நம்ம நெட் நிலையான நிகர லாபம் அஸ் அ நிகர வருமானம். அப்போ இஸ் அ ரியல் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணது எதுனா the net contribution. ஓகே, அஸ் அ நேஷனல் கூட நெட் தட் மீன் ரியல் வேல்யூ நம்மளுக்கு மெஷர் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு நெட் கான்ட்ரிபியூஷன் தட் மீன் நெட் வேல்யூ. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ அதுக்கு நிறைய ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் டு ஃபாலோ இருக்குது. அது ஃபர்தராக நிறைய நம்மளுக்கு கண்டினியூ வந்துட்டே இருக்கும். அதே போல் ப்ராடக்ட் மெத்தடுக்கு எப்படி வந்துச்சோ அதே போல் இன்கம் மெத்தடுக்கு வரும், இன்கம் மெத்தடுக்கு எப்படி வந்துச்சோ அதே தான் கிராஸ் தட் மீன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடுக்கும் வரும். ஓகே, ஸோ டுடே கிளாஸில் இன்றைக்கி நடத்தின கிளாஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருங்க. இந்த கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் தான் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்பேன். ஸோ அதனால் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ. ஒரே லட்சியம்
எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. IITM BBS சில தேர்வுயான போது மோதி வென்றிடு. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.